ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட A to Z எல்லா வீடியோவும் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீடியோக்கான் ஒரு 250 லிட்டர் இருக்கும். ஃபேன் வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து மேலே டோருக்கு சுவிட்ச் எல்லாம் கிடையாது. கீழே டோர் சுவிட்சு சப்ளை கொடுத்தாலும் நமக்கு வந்து ஃபேன் வந்து சுற்றலை, ஸ்ட்ரக் ஆகிருக்கு நல்லா. அதாவது ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப நாளாக பக்கத்தில் வச்சுருந்தோன்னா என்ன ஆகுனா அதில் வந்து வாட்டர் இருக்குமாம்ல, அந்த ஃபேன் மோட்ரு அந்த காயில் கிட்டலாம் அது வந்து துருப்பிடிச்சு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கும். ஃபேனு வந்து மேக்ஸிமம் போகாது, ஒரு 90% கிட்ட. நம்ம அதை ரிமூவ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜு இது வந்து டெய்லி ரன்னிங்கில் இருந்தால் மோஸ்ட்லி வந்து ஃபேன் வந்து ஸ்ட்ரக் ஆகாது. ஒரு வாரம் இல்லை 20 டேஸ் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சிட்டோம்னா என்ன ஆகுனா அந்த மாதிரி துரு பிடிச்சிட்ருக்கோம் அந்த காயில் நடுவில். அது வந்து ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ள அந்த புஷ்ஷு இருக்கும், 2 சின்ன புஷ்ஷு, அதுக்கு வந்து ஆயில் போடுறோம். அந்த காயிலில் வந்து ஒரு வேளை துருப்பிடிச்சு ஜாம் ஆகி போயிருந்ததுன்னா, ஓரளவுக்கு துருப்பிடிச்சு ஜாம் ஆகிருந்ததுன்னா நம்ம அதை வந்து கிளியர் பண்ணலாம். எமரி பேப்பர் போட்டு நீட்டாக வந்து ரஃப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஆயில் போட்டோன்னா வந்து ரன் ஆகிடும். இன்கேஸ் காயில் போயிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை செக் பண்ணி ஃப்ரீ பண்ணிவிட்டு ரன்னிங்கில் வைக்கிறோம். சுற்றுச்சுன்னா ஓகே, 90% ஃபேன் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து கோத்ரேஜு, எல்ஜி, சாம்சங்கு, வீடியோகான் எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைப் ஃபேன் தான் வரும். ஆனால் இந்த இதுக்கு வந்து பின்னாடி சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. சாம்சங்க்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பேனலில் வரும் அந்த ஃபேன் செட்டு. இது வந்து பேனல் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீடியோகான் ஃப்ரிட்ஜு, அப்புறம் கெல்வினேட்ரு, கென்ஸ்டரு அந்த மாதிரி மாடலுக்கெல்லாம் வந்து அப்படி தான் வரும். வேர்ல்பூல் அந்த மாதிரி வந்து பேனல்லே கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஸ்க்ரூ கூட வராது, அது இது நல்லா ஃப்ரீயாக வர. மோஸ்ட்லி அதிகமாக வந்து காயில் கூட ஃபெயிலியர் ஆகும் இதில் அதிகமாக. ஆனால் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா காயில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபேன் ரெக்கை வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்து நமக்கு ஃபேன் ஓடலை, சப்ளை போய் ஓடலை அப்படின்னா காயில் வந்து போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஃபேனு காயில் வந்து நல்லா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம பார்க்காம அப்படியே விட்டோன்னா இது என்ன ஆகுனா அப்படியே ஓவர் ஹீட்டுக்கு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மெல்ட் ஆகி எரிஞ்சு போகிற மாதிரியெல்லாம் ஆகிடும். ஒன்று அந்த ஃப்ரண்ட் இருக்கிற பிளாஸ்டிக்கு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வருது அதில் சுற்றி, அதெல்லாம் வந்து ரெக்கையே கூட மெல்ட் ஆகிடும். ரிமூவ் ஆகிற நல்லா டைட்டாக தான் இருக்குது, நல்லா பிடிச்சிட்டு தான் இருக்குது போல இருக்குது. இன்கேஸ் ஃபேன் கூட போயிருக்கலாம். யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாது. நம்ம பக்கத்தில் வைக்கிறப்போ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிறது இதெல்லாம் நடக்கும். ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, எதுவுமே சுற்றுறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஆகிட்டுருக்கு. ஃபேன் நல்லா இருக்கணும். இதை க்ளீன் பண்ணி போட்டோன்னா சரியாக போயிடும். ஆயில் விட்டு அதெல்லாம் ரஃப் பண்ணி ஃபுல்லாக ஃபங்கஸ் இருந்திருக்கு. அது உப்பு மாதிரி எதுவும் சேர்ந்து துருப்பிடிச்சு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இது சுற்றினா தான் அந்த புஷ்ஷில் வந்து அந்த ராடு வந்து ஃப்ரீயாக சுற்றும். அந்த சென்டர் சாஃப்ட் வந்து ரொம்ப ரஃப்பான எமரி பேப்பர் எடுத்துக்கூடாது, நைஸு தான் இது. 180 அந்த ரேஞ்சு இருக்கும். வச்சு நீட்டாக அந்த சென்ட்ரு அந்த ஆர்மேச்சர் ராடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து நம்ம நல்லா வந்து ரஃப் பண்ணிவிட்டு அந்த புஷ்ஷில் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு நம்ம போடுறோம்.
ரொம்பவும் தேய்ச்சிடக்கூடாது. மேலே அந்த கார்பன் மாதிரி சேர்ந்துருக்க அழுக்கு அது வர்ற வரைக்கும் தேய்ச்சா போதும். ரொம்பவும் தேய்ச்சி எடுத்துட்டோன்னா அப்புறம் வந்து அந்த காயில் அந்த இது இருக்காது. மோஸ்ட்லி வந்து இந்த ஃபேனெல்லாம் திருப்பி ரெடி பண்ணி எல்லாம் போட மாட்டோம். இப்போ ஸ்டெக் ஆகிடுச்சா அப்படின்னா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரம் தான் இருக்கும். இது நம்ம ஒர்க்குன்றதுனால நம்ம எல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்கோம். இன்கேஸ் முடியலை, கஸ்டமர் வீடு ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா அந்த ஃபேனையே போட்டு விடுவோம். கிட்ட அப்படின்னா ஃபேன் மாற்றணுன்ற மாதிரி தான் ஆகும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் ரீகண்டிஷன் மாதிரி தான் அது. திருப்பியும் ஒரு 10 நாள் ஒரு வேலை வச்சுருந்தாங்கன்னா திருப்பியும் கூட பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. நல்லா டஸ்ட் இல்லாமல் துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு லைட்டாக ஆயில் வந்து விடணும். அதுலேயும் லைட்டாக, ரொம்ப விடக்கூடாது, லைட்டாக. எம்ரி பேப்பரு திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப ரஃப்பான பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, நைஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த 2 பிளாக் கலர் இருக்குது, அதில் வந்து 2 புஷ் மாதிரி இருக்கும். அதாவது கீழே உள்ள ராடு சீட்டிங் இருக்கும், மேலே உள்ள ராடு வந்து அது நடுவில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும். அதில் வந்து லூப்ரிகண்ட் ஆயில் ஏதாவது விடலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, இன்கேஸ் கஸ்டமர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் விடலாம். க்ரீஸு வேஸ்ட்டு, ஆயில் தான் விடணும். நாங்கள் வந்து கம்ப்ரஸர் ஆயில் தான் விடுவோம், அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் எந்த டெம்பரேச்சர்னாலும் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்கும். க்ரீஸ் போட்டோன்னா அது வந்து என்ன ஆகும்னா, ஏன் க்ரீஸ் போடக்கூடாதுன்னா, ஓவர் கூலிங் வர்றப்போ அது ஒரு நிலைமைக்கு போயிடும், ஒரு மாதிரி திடமான இதுக்கு போயிடும். அது வந்து அந்தளவுக்கு ஒரு லூப்ரிகண்ட் கொடுக்காது. மேலேயோ இல்லை கீழேயோ வந்து நழுவி போயிடும். ஆயில்னா எந்த டெம்பரேச்சர்னாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இருக்கும். அந்த கம்ப்ரஸர் ஆயில் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபேன் வந்து ஹீட்டில் இருக்குன்றதுனால. எதுவும் டஸ்ட் இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உப்பு மாதிரி சேர்ந்துருக்குறாங்க அதெல்லாம் எடுத்துடுறோம். கம்ப்ரஸர் ஆயில், பழைய கம்ப்ரஸர் ஆயில், இல்லைன்னா நம்மக்கிட்ட வேறு என்ன ஆயில் இருக்கோ அது போடலாம். ஏதாவது ஒரு லூப்ரிகண்ட் வேணும் ஃப்ரீ ஆக்கிறதுக்கு நமக்கு. அந்த உள்ளே வந்து புஷ் மாதிரி இருக்கும், அது ஃப்ரீயாக உள்ளே போச்சுன்னா ஸ்டக் ஆகாமல் நமக்கு நல்லாயிருக்கும். ரொட்டேட் ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நல்லா ஃப்ரீ பண்ணி விடணும். ஒரு 2 வாட்டி ஆயில் விட்டு நல்லா ஃப்ரீ பண்ணோன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அங்கே சீட்டிங் ஆகும் கீழே. அங்கேயே டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்ததுன்னா எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீட்டாக திருப்பி ஒரு வாட்டி ஆயில் போட்டு அந்த இதை வந்து சீட்டிங் வச்சுட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணால் தெரியும் காயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போது.
அந்த ஃபேன் காயில் வந்து நிறையா ஆயில் போடக்கூடாது, சும்மா ஏதோ லைட்டாக அது துரு பிடிச்சிருக்கு. இன்னும் இதுக்கு மேலே கொஞ்சம் உடனே பிடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து பண்ணோம். இது கீழே உள்ள சீட்டிங் அந்த இது அது பண்ணிவிட்டு சீட்டிங் பண்ணுறோம். கீழே உள்ளதில் சாஃப்ட்டாக வச்சு பார்க்குறோம். கரெக்டாக அந்த சாஃப்ட்டில் வச்சு அந்த ரேடு வந்து உட்கார வச்சிட்டோம்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக சைடு வந்து உடச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் கிட்டத்தட்ட அவங்க வந்து சைஸ் கரெக்டாக இருக்குன்றதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில இது சாஃப்ட்டு மாற்றணும் அப்படின்னா கூட அந்த உள்ளே உள்ள ராடு அந்த ஆர்மேச்சர் காயில் மாதிரி இருக்குல்ல, அந்த அந்த இது ஐரன் பேஸு அது ரெண்டு கூட நம்ம தனியாக வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த ரொட்டேட் பண்ணுற பீஸ் கரெக்டாக இருக்கணும் சைஸு. ஒரு சில ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃபேன் வந்து பெரிய சைஸாக வரும், கொஞ்சம் நீட் அதிகமாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு அது வேணால் கூட நம்ம தனியாக மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து ரன் ஆகணும். பவர் வந்து டேரெக்டாக ஒரு டேரெக்ட் ஒயர் எடுத்து அந்த 2 பின்னுக்கு மட்டும் கொடுக்குறோம். 220 மாமூலி ஏசி ஃபேனுன்றதுனால. டிசியாக இருந்தால் நம்ம இந்நேரம் இது வச்சுருக்கணும், அடாப்டர் வச்சு ஆன் பண்ணணும். கரண்ட்டு கொடுத்து நம்ம டைரெக்டாக சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். இது டைரெக்ட் பவர் 220, 230, 250 వరకు வரும். அது ஃபேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, అడ్జస్ట్ ஆகிடும். అంత తక్కువ రాదనా? డైరెక్ట్ ఏసీ సప్లై. మీరు అడగబల్లా వాటి తక్కువ వచ్చేపడితే నేనే చెప్పేస్తాను. అయ్యో రాదనా 3.7. నేను మీరు ఇంత అడుగుతున్నారు అనేసి కదా నేను అంగడ అంటున్నారు. కొంచెం మాస్ అయినా పర్లేదు, అందుకే నేను తీసుకుని వచ్చి కూడా చూపిస్తాను. మళ్ళీ రేపు ఒకవేళ ఎక్కువ సేల్స్ స్విచ్ పోటొచ్చి ఓకే చెప్తున్నాను కదా. ஃபேன் ஓகே, ஃபேன் நல்லாயிருக்கு. ஜஸ்ட்டு ஸ்டெக் ஆகிடுது நமக்கு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கூட செக் பண்ணியாச்சு. ஒருவேளை நம்ம ஆஃப் பண்ணியிருக்கிறப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணோன்னே ஸ்டெக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதுவும் ஆஃப் பண்ணி செக் பண்ணியாச்சு. ஃபேனை வந்து நம்ம அந்த இது பாக்ஸில் வந்து சீட்டிங் பண்ணிட்டு நீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். இதுக்கு 2 நட்டு போடணும். ஏன்னா காயிலுக்கு அந்த சீட்டிங் நட்டு வரும், அந்த 2 நட்டு, அந்த நட்டு போட்டுட்டு அந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொடுத்துட்டு ஆன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஃபேனு ரெக்கைக்கு ஒரு சின்ன லாக்கு மாதிரி ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த லாக்கு எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபேன் ரெக்கை வந்து பின்னாடியும் போகாமல் மேலேயும் வெளில வராமல் இருக்கிறதுக்காக இருக்கும். அந்த லாக்கு போட்டால் தான் வந்து அந்த ஒரே சீட்டிங் ஒரே சைஸில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும் நமக்கு. இல்லைன்னா என்ன ஆகுனா ரொம்ப கீழேயாவது இறங்கிடும் ரன்னிங்கில், இல்லைன்னா வெளியிலேயாவது வந்துடும். அதனால் அந்த லாக் பின் வந்து கண்டிப்பாக போடணும். ఐదు గడ్డ ఏమో కట్టింది అనేసి కరెక్ట్ ఉంటాం. కరెక్ట్ ఉంటా ఉంటే లైట్ వస్తుంది. ఏదైనా ప్రాబ్లం అయితే 2-3 నెలలు కంపల్సరీ అంతా ఇప్పుడంతా లేదు. రేట్లు వేరే రేట్లు ఎట్టుండో తెలుసా?
ఫ్రీజర్ బాక్స్కి ఇస్తాం 6 నెలలు. ఇలాంటి బాక్సులకి 6 నెలలు ఇస్తున్నాం వారంటీ. అలాంటి చిన్నవి సరే అంతే కదా. వదలసా సార్ వీడియో స్విచ్ போட்டாச்சு. ஃபேனும் ஓகே. டன்.